சினிமாவின் உச்சத்தையும் வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வரச் சொன்னது யார் என்று விஜய்க்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பல்வேறு இடங்களில் பரவி வாழ்ந்த தமிழன் தமிழ்நாடு என்று சிறு இடத்தில் குறுக காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். நிலத்தை பறிகொடுக்கும் பரிதாப நிலையில் இருக்கும் தமிழர்கள் மொழியை இழந்தால் அனைத்தையும் இழப்பா என்று எச்சரித்தார். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா, உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, சேவை செய்ய வந்தா சேவைஜி. தொடர்ந்து பேசிய சீமான், அஜித்தும் ரஜினியும் தன்னுடைய புகழை வியாபாரம் செய்யவில்லை என கூறி விஜயை ஒருமையில் பேசினார். விஜயால் மழையில் பேச முடியாது என்று கூறிய சீமான், ஏனென்றால் காகித மழையில் நனைந்துவிடும் என்று தெரிவித்தார். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா டே, வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும், அதானே. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டான். இருங்க, இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது